ஓமலூர் சிறப்பு நிலை பேரூராட்சி சார்பில் LED திரையில் பொதுமக்களுக்கு பட்ஜெட் உரை ஒளிபரப்பு. தமிழக அரசின் 2025-2026 ஆண்டுக்கான பட்ஜெட்டை தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று துவங்கிய சட்டசபை கூட்டத்தொடரில் வெளியிட்டார். இதில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதம் 2000, மூன்றாம் பாலினத்தவருக்கு மாதம் 1000, 1 கோடி பரிசு தொகையுடன் கூடிய உலக தமிழ் ஒலிம்பியாட் போட்டி, அரசு அலுவலர்களுக்கு 1 கோடி விபத்து காப்பீடு உள்ளிட்ட பல்வேறு புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. இந்த நிலையில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினின் உத்தரவின்படி மாநிலம் முழுவதும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் இந்த பட்ஜெட் உரையை LED திரையில் மக்கள் நேரடியாக காணும் வகையில் அந்தந்த மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சி நிர்வாகங்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இதன் ஒரு பகுதியாக தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆலோசனையின்படி கிழக்கு ஒன்றிய செயலாளர் OM ரமேஷ் வழிகாட்டுதலோடு ஓமலூர் சிறப்பு நிலை பேரூராட்சியின் சார்பாக ஓமலூர் அண்ணா சிலை அருகே LED திரையில் பட்ஜெட் உரை பொதுமக்களுக்கு காணொலியாக காண்பிக்கப்பட்டது. உருவாக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு உலகத்திற்கு இதுவரை 15 லட்சத்தினை உறுதி செய்திடும் வகையில் ஆர்ப்பணிகள் தொடர்ந்து நவீனமயமாக்கப்பட்டு செயல்படுத்தப்படும். இலங்கை கடற்படையினரால் அதிக அளவிலான தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்கவும் 250 மீனவர் மற்றும் 2,3890 மீனவ மகளிருக்கு தலா 3000 ரூபாய் வீதமும், மீன்பிடி தடைக்காலத்தில் 1 லட்சம். குறிப்பாக பழங்குடியின மாணவர்களின் இடைநிற்றலை குறைக்கும் நோக்கத்தோடு மாணவர்கள் அவர்களது இருப்பிடத்திற்கு அருகிலேயே உயர்கல்வியை தொடர்ந்து பயின்ற அரசு தொடர் முயற்சிகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் வாழ்வை பணயம் வைத்து வாழ்வாதாரத்தை தேடும் மீனவர் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ள மாநில அரசு 10 கோடி ரூபாய் செலவில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெண்ணெய்த்தின் தேவைகளை நிறைவு செய்திட விசைத்துறையை நவீனப்படுத்தும் திட்டம் 50 கோடி. மதத்துறைக்கு 1980 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி